அதிமுக ஆளுநரிடம் புகார் கொடுத்திருக்கு. அது தாவேக அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்துமா என்றுதான் இன்றைக்கு நாம பேச இருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக கருத்தாளர்கள் பத்திரிகையாளர் டிவி சோமு, அரசியல் விமர்சகர் சரவணன் தமிழரசு, அரசியல் விமர்சகர் விஎஸ் ராமன், அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து சந்திரசேகரன் நேரலையில் இணைந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவினுடைய கொறடா முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்காரு. அதில் அதிமுகவுடைய 4 எம்எல்ஏக்களுடைய பதவி விலகலை சபாநாயகர் ஏற்றது தவறு, தாவேக ஆட்சியில் அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஒரு குதிரை பேரம் நடைபெறுகிறது, இந்த நடவடிக்கைகள் குறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் 167 படி ஆளுநர் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு ஆளுநரும் ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு செய்தியாளர்கள் சந்திக்கின்ற பொழுதும் மிக விரிவாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 4 எம்எல்ஏக்கள் பதவிகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. அதே போல் பிரதான எதிர்க்கட்சியான திமுக தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துட்டு இருக்கிற சூழலில் தாவேகாவிலிருந்து நேற்றைய தினம் ஒரு அறிக்கையானது வந்தது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அடிமடியில் கை வைத்து தமிழ்நாட்டுடைய வளங்களை சுரண்டி இருக்கிற தீய சக்தியும் ஊழல் சக்தியும் இந்த 15 நாள் தூய சக்தி ஆட்சியிலேயே ஆடி போய் இருக்கிறாங்க. நிர்வாக துப்புரவை வெற்றி தலைவர் விஜய் மேற்கொண்டிருக்கிறார். மிக விரைவில் முழுமையான சுத்திகரிக்கப்பட்ட நிர்வாகம் என்பது இருக்கும். இந்த ஆட்சியில் லஞ்சம் ஊழல் கையூட்டு என்பதே அந்த பேச்சுக்கே இடமில்லை, அந்த பெயரே இருக்காது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தீய சக்தியும் ஊழல் சக்தியும் ஆடி போயிருக்குது. அதனால தான் குற்றச்சாட்டுகளை அந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற வகையில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, முயற்சிக்கிறாங்க என்றெல்லாம் ஆளும் தாவேகா தரப்பில் சொல்லியிருக்கிற சூழலில் அதிமுக கவர்னரிடம் கொடுத்துருக்கிற இந்த புகார் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகும் என்கிற கேள்வி தான் எழுந்திருக்கிறது. அக்னீஸ்வரன், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். அதிமுக ஏற்கனவே 2 பட்டு அப்புறம் 1 பட்டு 2 பேரும் மட்டும் தனிப்பட்டு பல குழப்பப்பட்டு நிற்கிற ஒரு சூழலில் அதிமுகலேருந்து ஒரு புகார் ஆளுநரிடம் போயிருக்கிறது. என்ன சிக்கலை ஏற்படுத்தும்? இல்லை, இந்த 2 பட்டு 1 பட்டு தனிப்பட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாவேகா தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் உண்மையிலேயே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஊழல் சக்தியாக இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து நீங்கள் ஆளை எடுத்திருக்கலாமா? நீங்கள் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை ஆதரிச்சிட்டாங்க, சரி. தீய சக்தி என்று சொல்லக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை நீங்கள் இது பண்ணிட்டீங்களே, அது எப்படி? இப்போ ஊழல் சக்தியும் தீய சக்தியும் சேர்த்து தூய சக்தி இப்போ துயர சக்தியாக போய் நிற்குதுங்க தமிழ்நாட்டில். இந்தியாவில் எந்த மாநிலத்திலிருந்து போனக்கூடிய முதலமைச்சரும் 7 நிமிஷம் பார்த்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அது பொன்னாடை போர்த்தி ஒரு புத்தகத்தை நினைவு பரிசா கொடுத்து போட்டோ எடுக்கிறதுக்கே பிரதமர்கிட்ட 3 நிமிஷம் ஆயிரும். பிறகு 4 நிமிஷத்துல என்னத்தை பேசி என்ன சரி என்ன பேசுறீங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட சொன்னீங்களா? அதெல்லாம் இல்லை. ஆகவே அந்த பிரச்சனையை மறைப்பதற்காக இவர்கள் பெரும்பான்மையை நாம நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசை வார்த்தை கூறி இது பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட ஓட்டுகளை வாங்கிக்கிட்டு இல்லை 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 உங்க மேலெல்லாம் வழக்கு இருக்குங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 107 பேர்ல 41 பேர் மேல குற்ற வழக்கு இருக்குது. அத திமுக அதிமுகவிலேயே அவ்வளவு குற்றத்தில் இல்லை. ஆகையினால இவங்க தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளுவதெல்லாம் இன்னைக்கு விழிபிதுங்கி ஒரு துயர சக்தியாக நிற்கிறத நாம கண்ணுக்கு எதிராக பார்க்கிறோம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா திமுக அதிமுக இது 2 கட்சிகள் பார்க்கிறப்ப அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் விலகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில பேர் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் தாவேகாவை நோக்கி தான் நகர்றாங்க. 2 பேருடைய நோக்கம் ஒன்று தான், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது. அந்த அடிப்படையில் இதுதான் உண்மையான அதிமுகன்னு சொல்கிறாங்க. இப்போ உண்மையான அதிமுகன்னு இங்கேருந்து போகிறவங்கன்னா உணர்ந்து தான் போகிறாங்களா? ஒரு தைரியசாலி பின்னாடி தான் போவாங்க, நட்பு உருவாகும். ஒரு பலவீனமானவர்களை நோக்கித்தான் நீங்க பெரும்பான்மை ஆட்சி நடத்தி அது தாவேகாவே முழு அமைச்சரவை நடத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா அவர்களை நோக்கி போனா பரவாயில்லைங்க. ஆனா நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறோம். அப்ப 10 வருஷம் ஆளுங்கட்சியா இல்லாம இருந்துச்சு திமுக, அப்ப என்னாச்சு? ஆகவே இது ஒரு விட்டில் பூச்சி மாதிரி, ஒரு விளக்கை பார்த்தவுடன்
ஒரு விட்டில் பூச்சி வேகமாய் பக்கத்துல போகும், அது வந்து மரணத்தை தழுவிடும். அந்த மாதிரி தான் இவர்கள் நம்ம 5 ஆண்டு காலம் தாவேகா ஆட்சியை வச்சு 4 காசு சம்பாதிக்கலாம், ஒரு கௌரவத்தோடு இருக்கலாம் அப்படின்றதுனால போறாங்களே ஒழிய 77 வெற்றி பெற்ற புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் 80 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியுறுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியுற்றவுடனே ஒட்டுமொத்த கூட்டமும் திமுகவுக்கு போயிடுச்சுங்க. ஒரே ஒருவர் தான் நாவுக்கரசர் காளிமுத்து அவர்கள் மட்டும்தான் புரட்சி தலைவர் பொன்மன செம்மலோடு இருந்தார். திரும்ப புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார். வாங்கப்பா வாங்க, கூடாரத்தை காலி பண்ணி அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. ஆகவே ஆளுங்கட்சியாக இருந்தால் நாம் 4 காசு சம்பாதிக்கலாம் என்கின்ற நிலையில் இருப்பவர்கள் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சேர்மன், ஒன்றிய செயலாளர் பதவியில் இருக்கிறது தானே போறாங்க. ஆகவே இவர்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக, பதவி சுகத்திற்காக போகிறார்கள். வேற என்ன இருக்குது? அங்க போய் என்ன தியாகம் பண்ண போறீங்க? நீங்க என்ன முட்டு கொடுக்க போறீங்க? நீங்க வந்து நீங்க சேர்ந்த உடனே 107 144 மாறிடுச்சு. எப்படி 144 ஆன உடனே உங்களை வெளியேற்றிட்டாங்களே, எப்படி? யார்ப்பா ஏமாற்றப்பட்டது? 15 நாள்ல நாங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சியை பார்த்தோம்னு சொல்றாங்களே. டொனால்டு ட்ரம்ப் ஆட்சியை கூட பார்ப்பாங்க, நரேந்திர மோடி ஆட்சியை கூட பார்ப்பாங்க. ஆனால் இங்க என்ன நடக்குதுன்றத பொறுமையா பார்த்துக்கிட்டே இருங்க. தாவேகா என்கிற ஆட்சி, நான் இதுவரைக்கும் அரசியலை ஒரு 20 ஆண்டு காலம் உன்னிப்பாக நான் கவனித்து வருவதனால் சொல்லுகிறேன், அரசியல் படித்ததனால், சட்டம் படித்ததனால் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்கிற பதவி மிக உயர்ந்த பதவி. அமைச்சர் என்கிற பதவி நாட்டில் நிர்வாகத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிர்வகிக்கிற பதவி. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 19 மாவட்டத்தில் அமைச்சர் பெருமக்களே இல்லை. ஆகவே முதலமைச்சர் எல்லாம் வந்து இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் சொல்றீங்க. நீங்க சொல்ற அந்த மிக உயர்ந்த பதவிகளுக்கு மிக சாமானியமானவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய சாமானியர்கள் வரவில்லை. முதலமைச்சரோட அதிகாரிகள் எல்லாம் சாதா விமானத்துல போறாங்க. ஆனா இவங்க மட்டும் சார்ட்டர்ட் விமானத்துல போறாங்க. அந்த 8 பேருக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஒருத்தர் ஜோசியம் பார்க்கிறவரு, இன்னொருத்தர் பேர்ராசி பார்க்கிறவரு, இன்னொருத்தர் வேற, இன்னொருத்தர் பர்சனல் அசிஸ்டன்ட், எல்லாம். அப்படின்னா இந்த நாட்டில் எது தேவை? நடக்கிறத பாப்போம்னு சொல்லியிருக்கீங்க. அக்னீஸ்வரன், நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, அதிமுகலேருந்து உறுப்பினர்களை உடைக்கிறாங்க, இழுக்கிறாங்க அப்படின்னு. திமுகலேருந்து எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டணியில் போட்டிவிட்டாங்க, வெளில வந்துட்டாங்க, கட்சியாக வந்துட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணியை நோக்கி ஒருவர் கூட அவங்க இழுக்கிறதுக்கோ, திமுக இருக்கிற யாருமே ஒருத்தர் கூட இங்கே வரல. அதிமுக தான் 25 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, 4 பேர் பதவி விலகுறாங்க, 2 பேர் என்ன நிலையில் இருக்காங்கன்னு தெரியல. அப்போ ரொம்ப உடைப்பதற்கு ரொம்ப இலகுவான ஒரு இலக்கா அதிமுக இருக்கு. அந்த கட்சி பலகீனத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு கட்சி மேலே குறை சொல்றது எந்த விதத்தை சார் நியாயம்? அப்ப தாவேகா வந்து பெரிய உறுதியான கட்சின்றீங்க, அதனால இப்போ நோக்கி போறாங்க. அப்போ 118 பேரும் தாவேகாவில இருந்து வெற்றி பெற்றவங்க தான். இப்போ என்ன கேட்குறேன்னா, நீங்க 107 144 ஆச்சுல, அதுக்கு பேர் என்ன? அதிமுகவுடைய 2 பட்ட நிலை. அப்படி கிடையாது. அதிமுகவுடைய உறுதியற்ற நிலை. ஒரு பெண்ணை ஒரு சிறாரை வந்து இழுத்தா அதுக்கு பேரு பாலியல் சீண்டல். தனக்கு பெரும்பான்மை இல்லாத போது அரசியல் கட்சியில் சீண்டினால் அதற்கு பேர் என்ன? அரசியல் தீண்டல். அரசியல் தீண்டல், அவ்வளவுதான். தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக நாங்க வந்து அப்படிதான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நான் இப்ப கேட்கிறேன், நம்முடைய பத்திரிகையாளர் சோமு சார் சொல்றாரு, நீங்க அதிமுகவின் பொதுச் செயலாளரா விஜய் வரணும்னு, தாவேகாவின் தலைவரா எடப்பாடி பழனிசாமி போட்டுடலாமா? அப்ப முதலமைச்சர் தாவேகாவின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா? அப்படி எல்லாம் அதிமுக இருந்துட்டு 4 பேர் போறாங்கல்ல, அதுக்கு இதுவே பெஸ்ட் அப்படிங்கிறாரு. அந்த இதுக்காக சொன்னது. அது எது பெஸ்ட்? அவ்வளவு நகைச்சுவையாக சொல்லலாம்னு எடுத்துக்கலாம். எது பெஸ்ட்? நான் இப்ப கேக்குறேன், எது பெஸ்ட் தெரியுமா? இந்தியாவில் பாரதிய ஜனதா மதவாதம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் செய்தது எந்த வாதம்? ரசவாதமா? சிறுபான்மை வாதமா? அதுக்கு பேர் என்ன? அத கூட விடுங்க. ரசிகர்கள் வாதமா? சார் அத கூட விடுங்க சார். நீங்க டெல்லிக்கு போனீங்க, 650 கோடி. நான் தமிழக அரசாங்கத்தின் காசை 1 பைசா செலவழிக்க மாட்டேன். 650 கோடி ரூபாய்க்கு சார்ட்டர்ட் பிளைட், 1 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் அந்த லேண்டிங் ஃபீஸ். நான் கேட்கிறேன், 8 பேர் யார்? தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அத கூட விடுங்க தலைவரே. நான் அடுத்து கேட்கிறேன், காங்கிரஸ் தலைவர்
ராகுல் காந்தியை, இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரை ஏன் பார்க்கல? அன்னை சோனியா காந்தியை ஏன் பார்க்கல? இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சரை ஏன் பார்க்கல? சரி, கேரளாவினுடைய புதிய முதலமைச்சரை அரை மணி நேரம் பார்க்கிறாரே திரு அமித்ஷா அவர்கள், ஏன் உங்களை பார்க்கல? நீங்க பட்டியலிட்டவர்கள்லாம் பார்க்க நேரம் ஏன் பார்க்கல? அப்ப உங்களுக்கு அவங்களுடைய மதிப்பு அவ்வளவுதான், உங்களுடைய தன்மை அவ்வளவுதான். 7 நிமிஷம் தான் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு புதுசா வந்தவருக்கு கொடுக்கறாங்களா? இன்னொன்னு சொல்றாங்க, இது நான் இவரை பொறுத்தவரை கேட்கிறேன், இங்கிலாந்து சட்டம் தான் வருது. ஆமா சார், இங்கிலாந்துல கூட சோம்பேறிகள், நல்ல உடல் புஷ்டியா இருக்கிறவங்க சோம்பேறிகள் பிச்சை எடுத்தால் முதல் தடவை பிடித்தால் சவுக்கடி, இரண்டாவது தடவை பிடித்தால் காதை அறுப்பார்கள், மூன்றாவது தடவை பிடித்தால் மரண தண்டனை. அதுதான் பெக்கர்ஸ் ஆக்ட்னு லண்டன்ல ஆட்சி செய்யும் போது, இந்திய நாட்டுல மாகாணங்கள் இருக்கும்போது இந்தியாவிலே அது இருந்துச்சு. ஆகவே அரசியல் கட்சிகள் தங்கள் லாபத்துக்காக போய் சேருவதனால் அதிமுகவே போயிருச்சு. தமிழ்நாட்டுல தாவேகா மிகப்பெரிய வீறு கொண்டு எழுகிறது அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை, இந்த ஆள் பிடிக்கிற வேலையை நான் கேட்கிறேன் சார். இந்த வேலையை செய்வதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? விரும்பி வந்து சேர்றாங்க சார். ஒரு கட்சியை விட்டுட்டு உங்க கட்சியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒரு 10-11 தோல்விகள், அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, 2 பட்டு நிக்கிறாங்க. திருப்பி வந்து சேர்ந்தாலும் கூட இன்னும் வந்து ஒரு தெளிவு ஏற்படலைன்னா பழைய பதவிகள்லாம் போடாதீங்க. ஏன்னா ஒரு விளம்பரம் வருது, தலைமை நிலைய செயலாளர் மாவட்ட செயலாளர்னு போட்டு SP வேலுமணிக்கு ஒரு விளம்பரம் வருது. அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி பறிக்கப்பட்ட பதவிகளை யாரும் பதவிகளை போட்டு கொடுக்காதீங்க. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி வந்து 209 கோடி ரூபாய் படத்துல நடிக்கல சார். அவர் நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் ராசர் முதலமைச்சர். தமிழ்நாட்டுல வளர்ச்சியை பார்க்க மாட்டேங்கிறாங்க, கவர்ச்சியை பார்க்கறாங்க. ஆனா அந்த கவர்ச்சியும் போலி கவர்ச்சின்றத 6 மாசத்துல மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. நான் கேட்கிறேன், பெண்கள் இலவசமாக எல்லா பேருந்திலும் பயணிக்கலாம், ஏன் உத்தரவு போடல? சரி, அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கேள்விகளை விமர்சனங்களை வைங்க சார். அதை விட்டுட்டு 4 எம்எல்ஏக்கள் உங்க கட்சியில இருந்து அந்த கட்சி எனக்கு வேண்டாம், அந்த தலைமை வேண்டாம்ட்டு அவங்க உதறி போறாங்க. அவங்க போனதை வச்சு நீங்க சிபிஐ விசாரணை கொடுக்கணும். இது வந்து குதிரை பேரம். கட்டாயமாக சிபிஐ விசாரணை வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்க மன்னார்குடி காமராஜ் கூட்டிட்டு போன கார் யாரு கார்? ஆர்சி புக்க பாருங்க, உள்ள எடுத்த புகைப்படம் ஆர்சி புக்க பாருங்க. நீங்க பணம் எவ்வளவு கொடுத்தாங்க, வங்கி கணக்கு, அவருடைய உறவினரை நீங்க செக் பண்ணுங்க. கிண்டில போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் இருக்கா இல்லையா? ஆளுநருடைய செயலாளர்கிட்ட புகார் கொடுத்து பேசினாரா இல்லையா? அந்த குற்றச்சாட்டை அந்த கட்சியினுடைய தலைவர் இல்ல டிடிவி தினகரன் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி நடுராத்திரியில பேசுறப்ப பக்கத்துல இருந்த காமராஜ் பொறுங்க. இந்த ஆள் பிடிக்கிற வேலையிலே தாவாக்க 5 வருஷம் ஓட்ட போகுது சார். நீங்க அந்த 4 பேர் உங்களுக்கு ஆதரவு ஓட்டு போட்டாங்கல்ல, சபாநாயகர்கிட்ட வேண்டான்னு சொன்னாங்கல்ல சார். தலைமைச் செயலகம் தாவேக அலுவலகமா மாறிச்சா? மேல போய் கட்சியில சேர்றீங்க, கட்சியில சேர்றவங்களை திரும்ப சேர்ந்துக்கிறீங்க. இல்ல சார், இது வந்து இந்த தாவேக ஆட்சிக்கு நிர்வாகம் இன்னும் ஆரம்பிக்கல, ஆள் பிடிக்கிற வேலையை செய்யறாங்க. தன்னுடைய பெரும்பான்மையை காங்கிரஸோ விசிகாவோ இடதுசாரிகளோ நம்மை 5 ஆண்டு காலம் கொண்டு போய் கரை சேர்க்க மாட்டாங்க. அதனால அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி இழுத்தா நாம நல்ல பேர் எடுக்கலாம் நினைக்கிறாங்க. அவர்களுடைய உண்மையான சுயரூபம் சமூக வலைதளத்தில் இன்னைக்கு உடைக்கப்பட்டு வருகிறது.